எங்கள் ஊரெல்லாம் அந்த குளத்தை பார்த்துட்டோம்னா அதில் தான் துணி துவைப்போம், அதில் தான் பாத்திரம் கழுவோம், அதில் தான் குளிப்போம். அப்புறம் வீட்டில் வந்து ஒரு ஜக்கு நல்ல தண்ணி எடுத்து ஊற்றிக்க வேண்டியது. அதெல்லாம் ஒரு இப்போ போய் குடித்தோம்னா கேவலமாக பார்க்குறாங்க தான். இல்லை ஆனமலையோ பூனமலையோ அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா குளம். உண்மையிலேயே அவ்வளோ ஆசை எனக்குலாம். அந்த குளத்துல தூண்டி போடுறது, மீன் பிடிக்கிறது, அப்படியே பிடிச்சி குழம்பு வச்சு லபுக்குன்னு சாப்பிட்றது. மலையில் கொட்டுற மலையில் உட்காந்து தூண்டி போடுவோம். அந்த மீன் தக்காது இழுக்குதா கடிக்குதான்னு கூட தெரியாது. அதெல்லாம் ஒரு காலம். இந்த பக்கம் பாருங்க காட்டாமணி, அங்கே பார்த்தா எருக்கஞ்செடி, அப்படியே நொனா மரம் நிழல் எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நொனா மரம்னு சொல்லுவோம். இப்போ அதுலேயும் ஹைபிரிட் கண்டுபிடிச்சாங்க. மனுஷன் மூளை இருக்குது தெரியுமா. கல்யாணம் பண்ணமா பொண்டாட்டி கூட படுத்து தூங்கணுமா பிள்ளைய பெத்தமானலாம் இல்லை, உட்காந்துட்டு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நொனா பழத்துலேயும் ஹைபிரிட் கண்டுபிடிச்சாங்க. சொல்லுங்கள், சின்ன வயசில் நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆனால் உண்மையை சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையிலேயே எந்த பருவ காலம் பிடிச்சதுன்னா இந்த ஒரு போட்டி பொறாமை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும், போட்டி காரணம் மதிக்கணும், ஏழை மிதிக்கணும், இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாத தவழ்ந்து விளையாண்ட அந்த 4வது 5வது 6வது படித்த அந்த சின்ன வயசு காலம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வயசு இந்த காலத்தெல்லாம் பார்த்தா பத்திக்கிட்டு வருது அப்படியே எனக்கு.